வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மாதவிடாய் குருதியில மாய மந்திர வசியம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சொல்றது நான் இல்ல, பழங்கால எகிப்திய பெண்கள். ஆமாங்க, பழங்கால எகிப்துல கட்டழகு உள்ள ஒரு ஆண்மகனை வசியப்படுத்தணும்னா பெண்கள் மாதவிடாய் குருதிய பயன்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் ஏற்படுறப்போ அந்த குருதிய அந்த பெண் ஒரு ரகசியமான ஆம்லெட்ல பத்திரப்படுத்தி வச்சுக்குவா. பழங்கால எகிப்தியர்கள் பெண்களுடைய பிறப்புறுப்ப வாழ்க்கையின் ஆதாரமா பார்த்தாங்க. அதுல இருந்து தானே ஒரு உயிர் பிறந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வெளியேறும் உதிரத்திற்கு அபாரமான சக்தி இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. பெண்கள் தங்களுடைய சொந்த மாதவிடாய் குருதி தங்களுடைய சோலை கேரி பண்ணிட்டு போற ஒரு புனிதமான விஷயமா கருதுனாங்க. அதனால அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பிடிச்சவங்களை வசியம் பண்றதுக்கு அந்த பெண்கள் பயன்படுத்தினாங்க. ஹைலி இன்ஃபெக்ஷஸான அந்த குருதிய உணவுல கலந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆண்களுக்கு கொடுத்துடுவாங்க. இது ஒரு வகையான லவ் போஷனை உருவாக்கும் பொது விஷயமா எகிப்துல இருந்துச்சு. இப்படி செய்வது மூலமா அந்த ஆண் கடைசி வரைக்கும் அந்த பெண் காலடியில இருப்பான்னு எகிப்திய பெண்களுடைய நம்பிக்கை. ஒருவேளை அந்த ஆண் மகன் மட்டும் அதை பிடிக்காம தூக்கி போட்டுட்டா அதை ஆடோ மாடோ தின்னுடுச்சுன்னா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுறது? ஜோக்ஸ் அபார்ட், இந்த மாதிரி பழங்கால எகிப்தியர்கள் பயங்கரமான நம்பிக்கைகளை கொண்டு கொடூரமான விஷயங்களை எக்கச்சக்கமா பண்ணியிருக்காங்க. கூட பிறந்தவங்களே கல்யாணம் பண்றது, மம்மிகளோட உறவு கொள்றது, ஆஃப்டர் லைஃப் நம்பிக்கைகள், இப்படி வியர்டான ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் ஃபேக்ட்ஸ் தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். லிஸ்ட்ல நம்பர் 5, சகோதர சகோதரிகள் திருமணம். 1922ல கிட்டத்தட்ட 3300 வருடங்கள் பழமையான ஒரு எகிப்திய அரசனுடைய பதப்படுத்தப்பட்ட மம்மி கண்டுபிடிக்கப்படுது. ஆய்வு நடத்தின பிறகுதான் இது 18 வயதிலேயே இறந்து போன எகிப்திய அரசன் டூட்டகாமனுடைய உடல் தான் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கிடைச்ச மம்மிய சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆய்வாளர்கள் அதிர்ந்து போனாங்க. வாழும் காலத்துல டூட்டகாமன் உடல்ல ஏகப்பட்ட நோய்கள் இருந்திருக்கு. அந்த இளம் வயது அரசனுக்கு இடது கால் ஊனமா இருந்திருக்கு. நடக்க முடியாம கூடவே தடிய வச்சுக்கிட்டு தான் அந்த அரசன் நடந்திருக்கான். மேலும் போன் நெக்ரோசிஸ்னு சொல்லப்படுற எலும்பு திசுக்கள் சம்பந்தப்பட்ட நோயும் அந்த மம்மியில இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்நார்மலான மண்டை ஓடு அமைப்பும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவராகவும் அந்த அரசர் இருந்திருக்காரு. இப்படி அந்த இளம் அரசன் டூட்டகாமனுக்கு இருந்த பிரச்சனைகளை அடுக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு ஆய்வாளர்கள் யோசிக்கும் போதுதான் டிஎன்ஏ ஆய்வுல ஒரு கொடூரமான விஷயம் தெரிய வருது. இந்த அரசனுடைய பெற்றோர்கள் இருவரும் ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரனும் சகோதரியும் தான். ஒரே இரத்த சொந்தத்தின் காரணமா தான் இப்படிப்பட்ட கொடூரமான நோய்கள் இந்த இளம் அரசனுக்கு வந்திருக்கு. இப்படி குடும்பத்துக்குள்ளேயே உறவு வச்சுக்கிறது எகிப்திய அரச குடும்பத்துல சர்வ சாதாரணமான விஷயமா இருந்துச்சு. வெளி மக்களோடு அவங்க திருமணம் செய்ய மாட்டாங்க. இப்படி செய்யறது மூலமா தான் அந்த ராயல் பிளட்டுடைய பியூர்னஸ் அப்படியே இருக்குன்னு அவங்க மடத்தனமா நம்பினாங்க. மேலும் ஆட்சி அதிகாரம் அரசு குடும்பத்தை தாண்டி வெளியே போயிடக்கூடாதுன்னு இது செய்யப்பட்டதா சொல்லப்படுது. விளைவு 19 வயசுலயே அந்த இளம் அரசன் கல்லறையில தூங்க போயிட்டான். அடுத்த ஃபேக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேடி தேடி புது புது விஷயங்களை சுவாரஸ்யமான நரேஷனோடும் எடிட்டிங் எஃபெக்ட்ஸோடும் உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கு பின்னாடி மிகப்பெரிய காலமும் நேரமும் உழைப்பும் ஒளிஞ்சிருக்கு. இந்த தருணம் நான் உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். எங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சா உங்க அன்பை ஒரு ஹார்ட்டா கமெண்ட் செக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. வீடியோவை தொடர்வோம். லிஸ்ட்ல நம்பர் 4, எகிப்தியர்களின் ஆணுரை. பழங்கால எகிப்தியர்கள் பர்த் கண்ட்ரோல்ல உண்மையிலேயே போக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடியே எகிப்தியர்கள் காண்டமை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய முந்தைய விருந்தாளி டூட்டகாமனுடைய கல்லறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அவருக்கு சொந்தமான பொருள். இது முழுக்க முழுக்க எகிப்தியர்கள் பயன்படுத்திய லெனின் துணியால செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான உரைகளோடு சேர்த்து ஆட்டு குடலால செய்யப்பட்ட உரைகளையும் எகிப்திய அரசர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. முக்கியமா சில மாய சடங்குகள் செய்வதற்கும் உடல் ரீதியான நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் எகிப்திய அரசர்கள் நிறைய முறை இதை பயன்படுத்துவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான
தேவையான ஆணுரைகள் அந்த காலத்துல மாஸ் ப்ரொடக்ஷன்ல இல்ல. அதனால பொதுமக்கள் தங்களுக்கானதை அவங்களே செஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு. அவசரத்துக்கு கிடைக்கலனா அடுத்தவங்களோட கடன் வாங்கி எகிப்தியர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. ரெடியூஸ் ரீயூஸ் இதை எகிப்தியர்கள் எப்பவோ செஞ்சுட்டாங்க. லிஸ்ட்ல நம்பர் 3 கிளியோபட்ராவின் சர்ச்சைகள். எகிப்திய அரசி கிளியோபட்ரா மேல ரொம்ப நாளா பல சர்ச்சைகள் பேசப்பட்டு வருது. அதுல ஒண்ணு என்னன்னா, பழங்கால எகிப்திய கோவில்கள்ல பெண்கள் போக அனுமதி மறுக்கப்படும். கோவிலுக்குள்ள போகணுங்கிறதுக்காகவே கோவில் பிரபுக்களோடு உடல் ரீதியான உறவை கிளியோபட்ரா வச்சிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான பிரபுக்களோட இவங்க கட்டில் உறவை பகிர்ந்துகிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இதையும் தாண்டி உச்சகட்டமா சொல்லப்படும் இன்னொரு விஷயம், தேனீக்களை ஒரு பாட்டில் அடைச்சு அதை டவுன் பிலோ சென்சேஷனுக்காக அவங்க அடிக்கடி பயன்படுத்திப்பாங்கன்னு இன்னொரு வாதமும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க எந்த கிளியோபட்ராவை பத்தி பேசுறாங்க? வரலாற்றுல இதுவரைக்கும் எகிப்து ஆட்சி செய்த 7 கிளியோபட்ராக்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்காங்க. மேலும் இந்த அவதூறுகள் எல்லாம் கிளியோபட்ராவுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே கிரேக்க எழுத்தாளர்கள் செய்த சதின்னு சொல்லப்படுது. ஆனா வரலாற்று சுவடுகளை புரட்டி பார்த்தோம்னா 6ஆம் கிளியோபட்ரா உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பெண். அவங்களுடைய சார்ம், இன்டெலிஜென்ஸ், பியூட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் வச்சு மொத்த ரோமையும் எகிப்தையும் தனியா நின்று ஆட்சி செய்தவங்க 6ஆம் கிளியோபட்ரா. லிஸ்ட்ல நம்பர் 2 பதப்படுத்தும் பாவிகள். கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துக்கு பயணம் பண்ணி போன கிரேக்க வரலாற்று அறிஞர் ஹெரோடோட்டஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை எகிப்துல பதிவு பண்ணி இருக்காரு. எகிப்துல பெண்கள் இறந்து போயிட்டா அவங்க உடலை உடனே பதப்படுத்த அனுப்ப மாட்டாங்க. 4 நாட்கள் வைத்திருந்து உடல் அழுகிய பிறகே பதப்படுத்தும் சடங்குக்கு அந்த உடல் அனுப்பப்படும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உடலை பதப்படுத்தக்கூடிய அந்த குருமார்கள். இறந்து போன அழகான பெண்களோடு யாருக்கும் தெரியாம ரகசியமா உறவு கொள்றத அந்த குருமார்கள் வழக்கமா வச்சிருந்தாங்கன்னு ஹெரோடோட்டஸ் சொல்றாரு. இதனாலதான் பெண்கள் இறந்துட்டா அவங்க உடல்கள் அழுகிய பிறகே சடங்குக்காக குடும்பத்தார்கள் அனுப்புவாங்களாம். இன்னொரு வினோதமான விஷயத்தையும் அந்த குருமார்கள் செஞ்சிருக்கானுங்க. விஷம் ஏறி இறந்த உடலை மட்டும் அவங்க தொட மாட்டாங்களாம். அந்த உடலை தொட்டா அந்த விஷம் நமக்கு ஏறி நாம இறந்துடுவோமோன்னு ஒரு பயம். உங்க நம்பிக்கையில தீய வைக்க. லிஸ்ட்ல லாஸ்ட் அண்ட் நம்பர் 1 அதிகபட்ச தண்டனை. எகிப்திய கலாச்சாரத்துல ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய தண்டனை என்பது அவனுடைய உடலை மறுவாழ்வுக்கு பதப்படுத்தாம விடுவதுதான். மொத்த எகிப்திய மக்களுக்கும் இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குன்னு மிக மிக ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு போறது தான் தங்களுடைய பிறப்பின் நோக்கமா அவங்க நினைச்சாங்க. மறுவாழ்வுக்கு போக உடலை பதப்படுத்தி வைப்பது மிக மிக முக்கியமான சடங்கு. மிக பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையா அவங்களுடைய உடல் பதப்படுத்தப்படாம பொது வெளியில போடப்படும். அதையும் தாண்டி யாராச்சும் கொண்டு போய் அவங்கள பதப்படுத்தி வச்சிட போறாங்கன்னு சொல்லி ஒரு வினோதமான விஷயத்த இவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பிலீஃப், உடல் பாகங்கள் மொத்தமும் ஒன்னா இருந்தாதான் அந்த உடல் மறுவாழ்வுக்கு போகும். அதனால அந்த குற்றம் செய்த நபருடைய அந்தரங்க உறுப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுப்பாங்களாம். இருங்க வீடியோ இன்னும் முடியல. இதை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஒரு போனஸ் ஃபேக்ட் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுதான் எகிப்திய அரசர்களின் ஆசீர்வாதம். பழங்கால எகிப்தியர்களுக்கு நைல் நதி தான் உயிர் நாடி. நதி வத்தி போச்சுன்னா நாடு அழிஞ்சிடும்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் ஃபெஸ்டிவல் ஆஃப் மின் அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கும். கஷ்டம்தான், கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்க. இந்த சடங்கு நடக்கும்போது எகிப்திய பாரோ மன்னர் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற சமயத்துல ஆடைகளை களைந்து அவருடைய உயிர் சக்தியை நைல் நதியில கலப்பாரு. கேட்க அருவருப்பா இருந்தாலும் எகிப்தியர்கள் இதை ஒரு முக்கியமான சடங்கா கருதுனாங்க. இந்த உலகத்தை படைச்ச கடவுளுடைய பிரதிநிதிகள் தான் மன்னர்கள்னு எகிப்தியர்களுடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட கடவுள்களுக்கு இணையான மன்னர்கள் தங்களுடைய உயிர் சக்தியை நைல் நதியில கலந்தா நைல் நதி எப்போதும் வற்றாது செழிப்பா ஓடும்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா பிரச்சனை என்னன்னா, மன்னர் போன பிறகு அங்க இருக்கிற மற்ற ஆண்கள் எல்லோரும் நதிக்குள்ள இறங்கி இதையே செய்வாங்களாம். இதுக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒட்டுமொத்த எகிப்திய ஆண்களுடைய ஆற்றல் நதியில கலந்தா அந்த ஆண்டு பயிர் விளைச்சல் அமோகமா இருக்கும் என்பது மறுபடியும் அவங்களுடைய நம்பிக்கை. பழங்கால எகிப்தியர்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. போதும்பா, முடிச்சுக்கலாம்.
இதுபோல் பார்ப்பதற்கு மர்மங்கள் பலாயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன்.